ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إنما ينصر الله هذه الأمة بضعيفها بدعوتهم وصلاتهم وإخلاصهم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி மிகைத்திருக்கிற தினம். பல பல காரணங்களால் சந்தோஷம் அடைவதுண்டு. உன் தாய் உன்னை பெற்றெடுத்த நாட்களிலெல்லாம் மிகச்சிறந்த நாள் எது என்று கேட்டபோது சஹாபிகள் சொன்ன பதில்கள் ஹதீஸில் பதிவாகிறது. வழிமாறுகள் சொன்ன பதில்கள் ஹதீஸில் வரலாற்றில் பதிவாகிறது. உன் தாய் உன்னை பெற்றெடுத்த நாட்களிலெல்லாம் மிகச்சிறந்த நாள் எது என்று கேட்டபோது எங்கள் உஸ்தாதுமார்களுக்கு நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆலிமாக சனது பெற்ற நாள் என்றோம். ரொம்ப மகிழ்ந்து போனார்கள் உஸ்தாதுமார்கள். இன்றைக்கு அதற்கடுத்து நாங்கள் பெறுகிற மகிழ்ச்சி, நாங்கள் பெற்ற எங்கள் ஆன்மீக பிள்ளைகள் சனது பெற்று இங்கே சங்கமமாகி உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் மண்டியிட்டு பாடம் படித்ததை போல் இன்றைக்கு அவர்கள் மேடையை அலங்கரித்து சமூகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனுக்காக தங்களை உண்மையிலேயே அர்ப்பணிக்கிற ஒரு நல்லதொரு நிகழ்வுதான் எங்கள் உஸ்மானி ஆலிம்களின் பேரவை நடத்துகிற சிறப்பான இந்த நிகழ்வு. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை தொடரச் செய்வானாக. நமது பிள்ளைகள் எப்போதுமே விண்ணின் தாரகையாக அவர்களை மிளிரச் செய்வானாக. எங்கெல்லாம் அவர்களின் பணி தொடர்கிறதோ இன்னும் தொடரச் செய்வானாக. ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் அசைவதை மாத்திரம் இறைவன் நிறுத்திவிடாமல் அவர்களுக்கு பின்னால் சமூகத்தையும் நடைபோடச் செய்வானாக. வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பறக்க செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, அல்லாஹுவின் மிகப்பெரிய அருள், பலத்தை கொண்டு பல பேர்களை கண்ணியப்படுத்துவான் ரப்பு. பலகீனத்தை வைத்தும் பல பேர்களை கண்ணியப்படுத்துவான். பலம் எவ்வளவு அவசியமோ பலகீனமும் பரக்கத் என்றார்கள் நபிகள் நாயகம்.
இன்னல்லாஹு யுஹிப்புல் முஃமினுல் கவி என்கிறார்கள். அல்லாஹ் பலமுள்ள மூமினை நேசிக்கிறான். பலமுள்ள மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான். பலம் எங்கெல்லாம் இருக்கணும்? அது என்ன பலம்? ஹதீஸிலே சொல்லப்பட்ட அந்த பலம் மூமினுல் கவி, அது என்ன பலம் என்று கேட்கிறார்கள் நம்முடைய ஹதீஸினுடைய விரிவுரையாளர்களும் பெருமக்களும். உடல் பலமா, மனபலமா? உடல் பலமும் தேவை, மனபலமும் தேவை. இதற்கு மேல் அவர் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உடைந்து விடாமல் நிமிர்ந்து நிற்கிற சக்தி வாய்ந்த அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பலம் முக்கியம் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் அந்த பலத்தை நம்ம எல்லாத்துக்கும் நசீபாக்குவானாக. பலகீனமும் பாக்கியம் என்றார்கள். நாம் சொல்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விடுகிறது. ஒரு செயல் அவனை திருப்திப்படுத்தி விடுகிறது. இதா தக்கல்லமல் அப்து பிகலிமத்தின் மின் ரிஸ்வானில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை ஒரு மூமின் பேசி விடுகிறான். பேசுகிற போது திட்டமிட்டெல்லாம் பேசல. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நாம் இது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கும் தயாராகணும். நமது ஆன்மீக பலம் மிக முக்கியம். எல்லா வகையிலும் நாம் நம்மை அழகுபடுத்துவது. ஆன்மீகத்திற்கு 1000 பொருள் இருக்குது. இங்கே நான் நேரத்தின் அருமையை கருதி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சுற்றியே அவருடைய அசைவுகள் இருக்கணும். தன்னை சரி பண்ணுவதிலும், தன்னை இறைவனோடு ஒப்படைப்பதிலும், சீரான ஒரு சூழலை அமைப்பதிலும், பரிசுத்தமான ஆன்மாவை உண்டாக்குவதிலும். ஒத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுக்கிறது என்று சொல்லல ரசூல். அவரை சொர்க்கத்தில் கொண்டு உட்கார வச்சிருந்தாங்க. ஒரு அடியான் பேசுகிற ஒரு வார்த்தை கலிமத்தன் பிரிதுவானில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பொருத்தமான ஒரு வார்த்தை. அதுல என்னன்னா திட்டமிட்டுலாம் அவர் பேசல. லா யுல்கி லஹா பாலன், ஹதீஸனுடைய வாசகம். லா யுல்கி லஹா பாலன், அந்த வார்த்தையை சொல்லணுங்கிற திட்டம்லாம் இல்லை. மனசுல கூட அப்படி ஒரு எண்ணமெல்லாம் ஏற்படல. கவனத்தை கூட அங்க போடாம, கல்ப வைக்காம யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு திருப்தி ஆகிவிட்டது. அதை கொண்டு அல்லாஹ் அவரை எங்கோ உயர்த்துகிறான். எப்படி உயர்த்துவான்? அவரை வைத்தே உலகத்தின் காரியத்தை அல்லாஹ் நடத்துவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நான் பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் இத்தனை மதிப்பு இருக்கிறது. நல்ல சொற்கள் என் நாவாக வேண்டும், நல்ல சொற்கள் என் பழக்கமாக வேண்டும். இது பயிற்சி எடுத்து வருவதில்லை. கவனமே இல்லாமல் நான் பேசினாலும் நல்ல சொல்லாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தின் அழகு என்றார் இமாம் கஸ்ஸாலி. ஆன்மீகத்தின் அழகு, நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் அழகாகணும். அழகு உண்டாக்குறதுக்குன்ற ஒரு பெரிய முயற்சிலாம் இல்லை. லா யுல்கி லஹா பாலன், அது மனசுல கூட அப்படி ஒரு சிந்தனை இல்லை. ஆனா நான் பேசினேன் அந்த வார்த்தை அழகாச்சு. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூ மினல் கவுல், தப்பான கெட்ட வார்த்தை உன் நாவுல வந்துட்டுன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் உனக்கு கிடைக்காம போயிடுங்க. ஒரு தப்பான வார்த்தை அல்லாஹ் பிரியப்படுறது இல்லை. நான் ரப்ப அடையணுமே, அவனை நோக்கி பயணிக்கிற இந்த பயணம். நான் ஒரு பெரிய ஆழமான ஆன்மீகத்தெல்லாம் அங்கே பேசல. என் நிகழ்வு வாழ்வும் நடக்கும் நிகழ்வுகளிலும் நான் சொல்கிற சொற்களும் எப்போதுமே அழகாகணும். ரொம்ப கவனம் வைக்கணும். சில பேர் விளையாட்டுக்கு கூட கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. என்னுடைய சக்திக்கு மீறி கூட அந்த தப்பான வார்த்தை வெளியாகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை அல்லாஹ் யர்ஃபவுல்லாஹ், அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னாங்க. அந்த உயர்வு எவ்வளவு தூரம்? ஹதீஸ்ல கூட விளக்கம் இல்லை. உயர்த்துவான், அவ்வளவுதான். என்ன உயர்த்துவான்? தரஜாத்துன்னாங்க. அந்த தரஜாத்தை ரசூல் சொல்லும் போது பன்மையா சொல்றாங்க. பல 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 படித்தரத்தை உயர்த்துவான். சூஃபிகள் சொல்வார்கள், உன்னை அவன் எங்கெல்லாம் கொண்டு நிறுத்தினால் உன்னால் பல பேர் பயனடைவார்களோ அங்கெல்லாம் கொண்டு நிறுத்துவான். உன்னை எங்கெல்லாம் நிறுத்தினால் உன் துன்யாவும் மறுமையும் சுகமாகுமோ அங்கெல்லாம் நிறுத்துவான். ஒத்த வார்த்தை
நடப்பாக, நிகழ்வாக, இயற்கையாக சும்மா பேசினாலும் அது அழகாக இருக்குமா? கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா. அதான் கொடுத்து சொல்லி காட்டி அளிப்பதை விட ஒரு நல்ல வார்த்தை முசாஃபர்ட்ட நீ பேசினாலும் அதுதான் பாக்கியம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னான். அதே போல நல்ல எண்ணம், ஆன்மீகத்தின் துவக்கம், இதெல்லாம் நல்ல எண்ணங்கள். இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய சமூகத்தை இந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஆனால் பல பேர் சின்னம் சிறிய காரியங்களில் அவர்கள் விலகி போய் கொண்டே இருக்கிறார். நாங்கள் முரீதுகளுக்கு கொடுக்கிற பல்வேறு பயிற்சிகளில் அவர் சிந்தனையிலும் மூச்சிலும் அல்லாவை ஓட விடுகிற ஒரு பயிற்சி இருக்குது. மூச்சு பூரா அல்லாஹ் தான் ஓடும். மூச்சு உள்வாங்கினாலும் அல்லாஹ், வெளியே விட்டாலும் அல்லாஹ். அப்படியெல்லாம் பயிற்சியை கொடுக்கிற அழகான வழிமுறைகள் தரீகாவில் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை எழுதுகிற பெருமக்கள் கூட அதற்கு பின்னால் உன் செயல்களில் அதன் அழகு வெளிப்பட வேண்டும் என்கிறார். வெறுமினே திக்ரு மூச்சு அல்லான்னு விட்டுட்டு உன்னுடைய சொற்கள் அழகில்லை என்று சொன்னால் அப்போதும் நீ போகும் பாதை தடைபட்டு விடுகிறது என்கிறார்கள். அடுத்து நமது சிந்தனையும் நமது எண்ணங்களும் அழகாக, எப்பவுமே தப்பான எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எதிலும் யாரின் மீதும் எப்போதுமே நல்ல எண்ணம். இமாம் கஸ்ஸாலி ஒரு செய்தி எழுதுவார், நானே வியந்து போனேன். ஒருவர் பஞ்ச காலத்தில் கடந்து போனால் மிக பிரம்மாண்டமான மணல் குவியலை, அது ஒரு மலை, மலை போல் குவிந்திருக்கும். மர்ர ரஜுலுன், அந்த வரலாற்றை இமாம் கஸ்ஸாலி அந்த இடத்துக்கு போகிற போது அவர் நினைக்கிறாரா மனசுல, லவ்கான ஹாதா தஆமன் லகஸம்துஹு பைனன்னாஸ், இந்த மணல் குவியலும் மலையும் உணவாக இருந்தால் எல்லாருக்கும் நான் பங்கு வச்சு கொடுத்துருவேனே அப்படின்னு மனசுல நினைச்சார். அடுத்த நிமிடம் அல்லாஹ் அன்று வாழ்ந்த நபியை கூப்பிட்டு வஹி அறிவித்தான். அன் குல்லஹு, அவரிடத்தில் சொல்லுங்கள், கத கபில்து சதகதஹு, அவர் கொடுத்த இந்த தானத்தை, தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு பைசா செலவுக்கு கொடுக்கல, ஒரு மிஸ்கீனுக்கு அவர் கொடுக்கல. அவர் உள்ளத்தில் வந்த அந்த எண்ணம், பஞ்சத்திலும் பசியிலும் மக்கள் வாடி வதங்கி போயிருக்கும் இந்த காலம், இந்த மலைகள் எல்லாம் உணவாக இருந்தால் லகஸம்துஹு பைனன்னாஸ், எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவேன்னு நினைச்சார். அந்த எண்ணம் அந்த மலையே மண்ணையே உணவாக்கி அவர் கொடுத்ததா எழுதிட்டேன். அடுத்து சொன்னானா, அவருக்கு நான் நன்றி சொன்னதாக சொல்லுங்கள். யார் யாருக்கு நன்றி? நான் என் ரப்புக்கு நன்றி சொல்லணும். நல்ல எண்ணம் வாழ்க்கையானால் ரப்பு உங்களுக்கு நன்றி சொல்லும். இதான் ஆன்மீகம். இதற்குள் நீங்கள் வந்தால் உங்களுக்கு பாராட்டு மக்களால் மாத்திரமல்ல, காலிகால் பாராட்டு, ரப்பே பாராட்டும் இடம். அவருக்கு நான் நன்றி சொன்னேன் என்று சொல்லுங்கள். எண்ணங்கள் அழகாகணும், செயல்களும் அழகாகணும். எந்த ஒரு செயலும் 4 பேர் முகம் சுளிக்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இது தப்புன்னுலாம் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. எது தப்புன்னு நமக்கு தெரியும், அதில் போய் நம்ம ஈடுபடுவதா? உங்கள் சொற்களை அழகாக்குவதை போல், எண்ணங்களை அழகாக்குவதை போல் செயல்களை அழகாக்குங்கள். சின்ன செயலும் அது அழகாகும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு மிகப்பெரியது. நல்ல செயல்களுக்கு அல்லாஹ்வே பரிசு என்கிறான். நானே பரிசாக மலருகிறேன் என்கிறான். எனவே நமது செயல்களுக்குள்ளாலும் சொற்களுக்குள்ளாலும் எண்ணங்களுக்குள்ளாலும் மாசுதன்மைகள் வராமல் நம்ம கவனத்தை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்முடைய அனைத்து செயல்களிலும் நம்ம நப்சுக்கு ஒரு பங்கு இருக்குது. பெரிய பாடம், நான் நேரம் எனக்கு தெரியும், ரொம்ப சுருக்கமான நேரத்தில் முடிச்சிருவோம். நப்சுக்கு ஒரு பங்கு இருக்குது. நப்சு பொதுவாக எதை செய்தாலும் அது முதல்ல பசி ஆற நினைக்கும். நம்ம பசி ஆறணும். நம்ம பசி ஆறுனா தான் கொஞ்சம் தெம்பாக இருக்க முடியும். நப்சு தெம்பாகணும்னா பசி ஆற நினைக்கும். நப்சு சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து பெரிய மனுஷனாக வர்ற வரைக்கும் அதுக்கு பசி இருக்கும். நான் ஒரு நல்ல செயல் செய்தாலும் அதை சமுதாயத்திற்காக அல்லாவுக்காக செய்வேன், அதில் கொஞ்சம் அது பசி ஆறும். லேசாக ஒரு புகழோ ஒரு பெருமையோ கிடைச்சிட்டுனா அது ஒரு திருப்தி பெறும். அது கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடும். அது ரகசியமாகவும் தேடும், ஒரு வகையில் வெளிப்படையாகவும் தேடும். எல்லாருக்கும் சொல்கிறேன்,
நமது செயல்களுக்குள்ளால், எண்ணங்களுக்குள்ளால், சொற்களுக்குள்ளால் நடக்கிற அத்தனை அழகும் அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு அவன் எல்லையில்லாத படித்தரங்களில் கொண்டு உங்களை நிறுத்துவேன் என்று சொன்னான் இல்லையா? அந்த இடத்துல போய் நான் நிற்பதற்கு நப்சு இடம் கொடுக்க. நப்சுக்கு ஒரு ஆசை, அது பசி தணிக்கணும். இமாம் பூஸ்ரி சொல்வார், ஒன் நப்சு கத்திஃபுல் இன் தொஹ்மில்ஹு ஷப்பஅலா உப்பிர் ரவாயுவையின் தப்திமுகு என்பதுமே. உங்கள் குழந்தை பால் குடிக்கும் போது அதுக்கு பாலாசை இருக்கும், பால் ஆசை இருக்கும். 1 வயசுல 2 வயசுல 3 வயசுல 5 வயசுல பால் குடிக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அது பிள்ளை தானே, ஆசைப்படத்தானே செய்யும். இல்லை, பிள்ளைகளின் ஆசையை கட் பண்ணு. 2 வயசு தான் அல்லாஹ் சொன்னான், ஒல்வாலிதாத்து இருந்தாங்க அவுலாதகுன்னு அவுளை. பிள்ளைக்கு 2 வயசு தான் பால் கொடுக்கணும், அது 2 வயசுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். அப்போ பிள்ளை நிப்பாட்டாது, அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் தாய் அந்த ஆசையை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அது மீண்டும் மீண்டும் ராத்திரி அழுகும், தன்னுடைய மார்புல ஏதாவது கசப்பான பொருளை தடவி விட்டுருவாங்க. அப்போ அந்த 2 நாள் அந்த புள்ள போய் முட்டி கடைசியில் 2வது கொடுக்க போனால் வேண்டான்னு சொல்லிடும். ஒரு கசப்பை கொடுத்து ஆசையை கட் பண்ணுறது. இமாம் பூஸ்ரி சொல்வார், உன் நப்சும் குழந்தையை போல் சிறுபிராயத்தில் பால் குடி நீ மறக்கடிக்காவிட்டால் அது எல்லா காலத்திலும் இல்லை வாலிபமானாலும் பால் குடி ஆசையிலேயே வாலிபமாகும். வாலிபத்தில் கூட அந்த ஆசை இருக்கும். எனவே நாம் செய்கிற அழகான செயல்களும் அழகான நிகழ்வுகளும் எண்ணங்களும் வார்த்தைகளும் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் ஆன்மீகத்தில் பெரிய பொறுப்பு. அது எல்லாம் செய்து இதுக்கு கொஞ்சம் பசியார இடம் கொடுத்துட்டோம் வைங்களேன், அது ஏதாவது ஒரு 4 பேருடைய நல்ல புகழும் வாழ்த்துக்களும் கிடைச்சி அதை வச்சு சமாதானம் ஆகிட்டு போயிடும். நான் எந்த உயர்ந்த தர்ஜாவுக்கு போய் உலகத்தை எனக்கு முன்மாதிரியாக மாற்றணுமோ அந்த தர்ஜாக்குள்ளெல்லாம் நுழைவடியாக மாற்றிடும். நான் ஒரு செய்தி சொல்வேன், எல்லாரும் கவனமாக கேட்கணும். கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பேரரசர், அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் கட்டணும். எப்படி கட்டணும்? இன்றைய காலத்தில் எங்கும் இல்லாத ஒரு பள்ளி, அது எல்லா வகையிலும் பிரம்மாண்டம், கட்டிடக்கலையால் பிரம்மாண்டமான பெரும் பள்ளியால் எங்கே போனாலும் இந்த பள்ளியை பற்றி பேசப்பட ரொம்ப பெரிய ஃபிகரும் சிந்தனையும் திட்டமிட்டார், ஏற்பாடு செய்தார். தன் அமைச்சரை கூப்பிட்டு சொன்னார், அவர் பெரிய பள்ளி கட்டணும். அவர் உடனே சொன்னார், மண்பனால் இல்லாயி பைத்தன் வனல்லாஹுலகு பைத்தன் வில் ஜன்னா. அல்லாவுக்காக ஒரு வீடு கட்டுனா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டுவான். ஒரு ஹதீஸ் அப்படி வரும், வனல்லாஹுலகு கசரன் வில் ஜன்னான்னு வருது. அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டிடுவான். அல்லாஹ் நம்ம ஹயாத்தில் அவனுக்காக ஒரு மஸ்ஜித் கட்ட தௌஃபீக் செய்வான். நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த வாய்ப்பு ஒன்று கொடுத்துரு, அதை வச்சாவது சோனத்தில் ஒரு மாளிகை கிடைக்கணுமே. அது ரசூலுடைய ஹதீஸ். பெருமானார் சின்ன குருவி கூட இருந்தாலும் பரவாயில்லப்பா கட்டுனாங்க. அவர் சொன்னால் பிரம்மாண்டமான மஸ்ஜித் கட்டணும். இந்த மண்ணில் வாழ்ந்த பேரரசர், அந்த பள்ளி மாதிரி ஒரு பள்ளி இருக்கக்கூடாது, என் மரணத்திற்கு பின்னால் பேசப்பட வேண்டும் நான், இப்படி பள்ளி கட்டி வைத்து விட்டார் என்று அந்த பள்ளியை கட்டி முடிச்சுட்டு பிரம்மாண்டமான வர்ணனையில் என் பேர் அங்கே பதிக்கணும், அந்த முகப்புல என் பேரை பதிக்கணும். அவருக்கு ஆசை. அமைச்சர் ஏற்பாடு பண்ணார். உலகத்தின் பல நாடுகளில் இருந்து சிற்பக்கலைகளினுடைய பேரரசர்கள் எல்லாம், பெரும் ஆசான்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு அத்தனை கலைநயத்தோடு அந்த பள்ளி கட்டி முடிக்கப்படுது. மன்னர் வந்து பார்வையிட்டார். அந்த பள்ளி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. தன் துணைவியாரிடத்தில் வந்து சொல்றார், மறுநாள் ஏற்பாடு என்ன, அங்கே பேரை பதிக்கணும். அவர் பேர் அழகாக கல்வெட்டில் பதிச்சு மேலே தூக்கிட்டாங்கன்னு அவர் வந்து அதை பார்க்கிறார். பார்த்துட்டு ஆஹா ஆஹா, எல்லா புகழும் இறைவனுக்கு, இந்த பேர் கியாமத் வரைக்கும் இருக்கும், உலகத்தில் மக்களால் நான் மதிக்கப்படுவேன்னு சொல்லிட்டார். நடந்துட்டு ராத்திரி போய் படுக்கிறார். இரவுல படுத்துட்டு விடிய காலம் பதறி எழுந்திருக்கிறார், பதட்டத்தோடு எழுந்திருக்கிறார். என்ன இவ்வளவு பதட்டம்? வீட்டம்மா கேட்குறாங்க, பேரரசி என்ன இவ்வளவு பதட்டம்? இல்லை, வானத்திலிருந்து 2 மலக்கு வந்தாங்க. வந்த 2 மலக்கும் என் பேர் பதிக்கப்பட்ட அந்த பலகையை அழிச்சிட்டு
அந்த பலகையை நோக்கிட்டு இன்னொரு பலகையை கொண்டு வச்சாங்க. அந்த பலகையில் ஒரு பெண்மணியினுடைய பேர் பதிக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு மலக்கு சொல்கிறாங்க, இந்த பலகை இனி வேண்டாம், இந்த பலகை இருக்கட்டும்ங்கிறாங்க. நான் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டி என் பேரை பதிச்சு கியாமத் வரைக்கும் என் பேர் இருக்குன்னு நினைச்சேன். அந்த பலகையை தூக்கிட்டு 2 மலக்கும் அந்த பலகையை அழிச்சிட்டு இன்னொரு பலகையை ஒரு பெண்மணி பேரை வச்சு பதிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் துடிக்க, அவர் வீட்டு அந்த பெண்மணி பேரரசி சொன்னாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, அது நீங்கள் ஏதோ இல்லை கனவுக்கு விளக்கம் வேணும். அது உடனே அதிகாரியை கூப்பிட்டு பாரு, அங்கே என்ன போர்டு இருக்கு, பார்த்தா இவர் பேர் தான் இருக்கு, இங்கே ஒன்றும் அழிக்கலை. கனவுல அப்படி ஒரு கனவு. உடனே கனவுக்கு தாற்பதிகம் சொல்கிறவங்களை கூப்பிட்டு கனவுக்கு விளக்கம் கேட்குறார். கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அல்லகாசுவாகலாம், இதெல்லாம் தூக்கத்தில் சில பேருக்கு அப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும், அதெல்லாம் உண்மை இல்லை, நீங்கள் செய்த தியாகத்திற்கு அப்படியெல்லாம் யாரும் மாற்றிலாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது நாள் படுக்கிறார். 2வது நாள் அதே கனவு, 2 மலக்கு அப்போ அவர் சொன்னார், அந்த பெண்மணி பேர் என்னான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, பதட்டத்தில் இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி அதே கனவு வந்துச்சு, அப்பவும் அவர் கவனிக்கல. 3வது நாள் காலையில் எழுந்திரிச்சு சத்தம் போட்டுக்கிறார். மனைவி கேட்டாங்க, அதில் என்ன பேர் இருந்துச்சு? உம்முல் ஹைர் என்று இருக்குது. உம்முல் ஹைர் அப்படின்னு அதில் பலகையில் பேர். உடனே அமைச்சர்கிட்ட சொன்னார், நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உம்முல் ஹைர் என்ற முகவரி உள்ள பெண் யார் இருந்தாலும் அழைத்து வாருங்கள். இதில் அரசனுடைய அந்த பள்ளிவாசல் கட்டுமான அறிவிப்பில் அவர் இப்படியும் ஒன்றை செய்தார், இது என்னுடைய சொந்த பணத்தில் மாத்திரமே செய்கிறேன், இதில் யாரும் எந்த ஒரு உழைப்பாலோ பொருளாலோ கூட்டாக கூடாது. எல்லாம் அப்படியெல்லாம் ஆட்கள் இன்னைக்கு பிறக்கணும், எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இதுக்கு வசூல்லாம் கிடையாது, வேற யாரும் தங்க பங்களிப்பை இதில் செய்யக்கூடாது. நான் பள்ளி கட்டுறேன், ஒருத்தர் நான் ஒரு ஃபேன் வாங்கி போடுறேன், அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், மொத்தமும் என்னுடைய செலவாகணும். அல்லாட்ட போனால் முழு பணத்தோடு நான் உனக்காக மொத்தத்தையும் செய்தேன்னு சொல்லணும், எனக்கு அது உலகம் அந்த பேரை தரணுங்கிறார். அந்த பெண்ணை எங்கிருந்தாலும் கூட்டுவான்னு சொல்லிட்டாங்க. அவர் போய் அலைஞ்சி அமைச்சர் கொண்டுட்டார். ஒரு சூஃபியான ஆன்மீக ஞானமுள்ள அல்லாஹ்வின் நெருக்கமுள்ள அன்னை உம்முல் ஹைர் நிறுத்தப்படுறாங்க. அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா உனக்கு ஏதேனும் என்னுடைய பள்ளிவாசல் கட்டுவதில் பங்கு இருக்குதான்னு கேட்டாங்க. பேரரசே மன்னிக்கணும், எப்படி உங்களுடைய அறிவிப்பு இருந்ததே, இதில் யாரும் கூட்டாக கூடாது என்று அரச சட்டத்தை மீறியா இந்த முதுமையில் நான் செயல்பட போகிறேன்? அப்படியெல்லாம் எந்த பங்கும் என்னால் இல்லை, இல்லை அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், நீ மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்றார். அவர் சொன்னா, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், எந்த ஒரு வேளையும் அதில் நான் செய்யவில்லை, என்னால் ஒரு காசும் அங்கே விழவில்லை என்றார். மீண்டும் கேட்டார். அந்த அம்மா சொல்லிட்டு இல்லை இல்லா சொல்லிட்டு லா, அப்புறம் இல்லான்னாங்க. ஒன்னும் என் பங்களிப்பு இல்லை, இல்லா அப்படின்னாங்க. அவர் உடனே கேட்டார், இல்லா அப்படின்னா என்ன இது என்றாலும் அப்படின்னு ஒரு விளக்கத்துக்கு வர்றாங்க. அது என்னம்மா அதுக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு கேட்டார். இல்லை அரசே, ஒரு நாள் நான் வந்தேன், வரும்போது பிரம்மாண்டமான இந்த கட்டிட வேலை நடக்கும்போது அந்த கட்டிடத்துக்காக அழகிய கற்களை தேவையான மரங்களை சுமந்து வந்த உங்களுடைய அந்த கட்டிடத்தை உருவாக்குவதற்கு வேலையில் ஈடுபட்டிருந்த வாகனம் கட்டப்பட்டிருந்தது. அந்த வாகனம் தண்ணீருக்காக நாக்க நீட்டுது, துடிக்குது. பக்கத்தில் வாளியில் தண்ணி இருக்குது. அந்த வாளி கிட்ட அது வர முடியல, அது தூரமாக கட்டப்பட்டிருக்குது. வாளியை இழுக்க முடியல, அந்த தண்ணியை நோக்கி தன்னுடைய வாயை கொண்டு வந்துச்சு. அதால் அந்த வாயை உள்ள வைக்க முடியல. கட்டு கொஞ்சம் இறுக்கமாகவும் தூரமாகவும் இருந்ததாலே உடனே எனக்கு மனசு கேட்கல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டுறாங்க, அதுக்காக கல்லையும் இவ்வளவு பிரம்மாண்டமான மரங்களையும் சுமந்து வந்திருக்குது, அதனுடைய தாகத்தை தணிப்பதற்கு நம்ம தான் ஒன்றும் செய்ய முடியல, இருக்கிற வாளியை பக்கத்தில் வைப்போம், அந்த வாளியை தூக்கி பக்கத்தில் வச்சேன், அவ்வளவுதான் நான் செய்தது. இந்த வாளியை தூக்கி பக்கத்தில் வச்சேன், இந்த வாகனம் தண்ணி குடிச்சிச்சு, அதை தவிர நான் வேற ஒன்றும் செய்யலை. அவர் சொன்னார், என் பெயரை அழித்து விடுங்கள், உம்முல் ஹைர் பெயரை எழுதுங்கள். அரசு சொல்றார், அங்கு ஏற்கனவே எழுதப்பட்டது யாருடைய பேர்? நூருத்தீன் சங்கி, அண்ணல் நூருத்தீன் சங்கி, பேரரசர் நூருத்தீன் சங்கி, அவர் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை அழித்து விடுங்கள், உம்முல் ஹைர் என்று எழுதுங்கள். அவங்க மனைவி கேட்கிறாங்க, ஏன்? அங்கதான் மலக்குகள் வந்தாங்க நீங்க, ஆனா அங்க கட்டிடத்தில் உங்க பேர் தான் இருக்குது. இல்லை, நான் இவ்வளவு காசுகளை கொட்டினேன், இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்தேன், என்னுடைய மொத்த உழைப்பும் இந்த மஸ்ஜிதுக்காக. ஆனால் அதில்
நாளை எல்லாரும் இவ்வளவு பெரிய பள்ளி இவர் கட்டி கொடுத்துட்டாரே என்று சொல்லணுங்கிற அப்படி ஒரு எண்ணம் என்னோடு மலர்ந்தது. அந்த அம்மா ஒரு சொட்டு தண்ணியை வாகனத்துக்கு கொடுத்தாங்க. அல்லாவின் பள்ளிக்கு வந்த வாகனம் தாகத்தால் துடிக்குது என்று ஹாலிசல்லி வஜிஹில்லா, அல்லாவுக்காகவே கொடுத்தார்கள். அதை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். இந்த நூருத்தீன் சங்கியை அல்லாஹ் ஓரம் கட்டி விட்டான். ஆயிரம் ஆயிரம் தியாகங்களோடு அழகிய சொற்களும் சிறந்த வாழ்க்கையும் தூய எண்ணங்களும் ஷைഖ்மார்களால் முரீதுகளுக்கு தரப்பட்ட பின்னால் அதில் நீங்கள் பெருமை காணுவீர்கள் என்றால், அதில் முகஸ்துரியை எதிர்பார்ப்பீர்கள் என்றால், அதில் கொஞ்சம் உங்கள் நஃப்ஸுக்கு உணவளித்து விடுவீர்கள் என்றால், அது பசியாறி விடும் என்று சொன்னால், நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்கை தொட முடியாமல் போய்விடுமே என்று கவலைப்படுகிறோம். நூருத்தீன் சங்கி சொல்கிறார், அவர் ஒரு பேரரசர். அந்த மஸ்ஜிதின் பெயரை உம்முல் ஹைராக மாற்றுங்கள். இன்னைக்கும் ஷாமில் அந்த பள்ளி இருக்குது, நூருத்தீன் சங்கியின் பெயரால் இருக்குது. அந்த பள்ளி மஹமூதுன் நூரி என்ற அந்த பள்ளி இன்னும் பெயரோடு பொலிவோடு இருக்கிறது. ஆனால் அவர் அன்றைய தினம் அந்த பெயரை மாற்றிவிட்டு உலகத்திற்கு அறிவித்தார், நான் 1000 தியாகம், ஒரு காசு கூட யாரிடத்திலும் வாங்கவில்லை. எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இதற்கு பின்னால் இந்த உலகம் நான் கட்டி கொடுத்தேன் என்று பாராட்ட வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தால் இத்தனை பிரம்மாண்டமான மஸ்ஜிதை அல்லாவுக்காக கட்டி கொடுக்கும் அந்த நேரத்திலும் அந்த எண்ணம் என்னை கவிழ்த்து விட்டது. அல்லாஹ் மலக்க வச்சு அழுத்தி காட்டினான் என்றார். அவர் கொஞ்சம் மார்க்க தொடர்பில் வளர்ந்தவர், அவர் பெரிய ஞானி என்று வரலாறு எழுதுகிறது. அத்தனை பெரிய மார்க்க தொடர்பில் இருந்தவர் இந்த ஒரு எண்ணத்தால் எங்கோ அல்லாஹுவின் பார்வையில் தூரமாகிறார். ரொம்ப கவனம் இருக்கட்டும். அடுத்து ஒரு செய்தியையும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். வாழ்க்கையில் நாம் போகிற இந்த பாதையில் எல்லாமே நடக்கும். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சுன்னத்து என்னன்னா, அப்பப்போ நம்ம கொஞ்சம் உயர்த்தி வைப்பான், கொஞ்சம் இறக்கி பார்ப்பான், கொஞ்சம் கொடுத்து பார்ப்பான், கொஞ்சம் எடுத்து பார்ப்பான், கொஞ்சம் நேரத்தில் சந்தோஷமாக்குவான், கொஞ்சம் நேரம் சோகமாக்குவான். அது அவன் சுன்னத்து. எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு மாத்திரம் அல்ல, இனி கேட்க இருக்கிற லட்சம் மக்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் மேலே தூக்குவான் அல்லாஹ், அப்புறம் கொஞ்சம் இறக்குவான், கொடுப்பான், எடுப்பான், மகிழ்விப்பான். கொஞ்சம் சோதனையில் கொஞ்சம் வாடவும் வைப்பான். மகிழ்வித்தவன் தான் வாட வைப்பான், கொடுத்தவன் தான் எடுத்தான், எடுத்தவன் தான் கொடுப்பான். மேலே தூக்கி பார்ப்பான், கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்பான். 4 பேர் நம்மை ஆகான்னு சொல்லுவாங்க, அப்புறம் நம்மளை கண்டா கண்டுகிடாம போவாங்க. இது எல்லாம் மக்கள் மீது வருத்தப்படுவதா? நான் எதனால் பெருமை அடைந்தேன் என்று அதன் பக்கம் கவனத்தை திருப்புவதா? நன்கு ஞாபகம் வையுங்கள், இது எல்லாத்தையும் அவன் செய்கிற ஒரு சுன்னத்து இருக்குது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கவனம் மட்டும் அவன் மீது வருத்தத்தோடு போய் முடியக்கூடாது. அவன் மீது வருத்தப்படுகிற நிலைக்கு போகக்கூடாது. மாறாக அவன் மீது நம்பிக்கை இன்னும் பலமாக வேண்டும். கொடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் எடுக்கும் போதும் அவன் மீது சந்தோஷம் வையுங்கள். உயர்த்தும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியில் எடுக்கும் போதும் கீழே வீழ்த்துகிற போதும் அந்த மகிழ்ச்சி குறையக்கூடாது. நீங்க நிராசை மட்டும் ஆயிடக்கூடாது. கீழே இறங்கிட்டோமே அல்லாஹ் அப்புறம் ஏற்றுவானா? வீழ்ந்துட்டோமே எழுந்திருக்க முடியுமா? நல்ல ஞாபகம் வையுங்கள், யாரையும் நிரந்தரமாக அவன் வீழ்த்துவதில்லை, யாரையும் நிரந்தரமாக மேலே வைப்பதும் இல்லை, யாருக்கும் நிரந்தரமாக கொடுத்து அழகு பார்ப்பது மாத்திரம் இல்லை, எல்லோரையும் எப்போதுமே அவன் ஏழையாக வாழ வைப்பதும் இல்லை. ஆயிலுன்னா ஏழையாகத்தான் வாழ்ந்தீர்கள், பணக்காரராக ஆக்குனானே அல்லாஹ். யாரை? உத்தம நபியை. உலக பணக்காரர்களில் ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி ஏழை? 3 நாள் சாப்பிடல. பெருமானார் அபூ ஹுரைரா பார்க்க வர்றாங்க, செய்துனா பிலால் ஒரு கட்டத்தில் பார்க்க வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிலால் பெருமானாட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் பதில் வரல. அப்புறம் தான் பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. என்னடா நின்று தொழுதா உள்ள சிறப்பை விளக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுகிறாங்களே, உட்கார்ந்து தொழுதா பாதி நன்மை தானே அப்படிங்கிறதுனால செய்துனா பிலால் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. தொழுக முடிஞ்சிச்சு. யா ரசூலல்லாஹ் தாங்களுமா உட்கார்ந்து? இல்லையா பிலால், ஜூ யா பிலால், பசி அதிகமாக இருந்துச்சு, நிற்க முடியல, உட்கார்ந்து. பசி கூட நிற்க முடியல. யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்களால ஏன் நிற்க முடியாம போகும்? 100 சொர்க்க வாலிபர்களின் சக்தி எனக்கு உண்டுன்னாங்க.
100 சொர்க்க வாலிபரின் சக்தி. அவங்களால நிற்க முடியும், உட்கார முடியும், எல்லாம் முடியும். உங்களுக்கும் எனக்கும் பாடம். என்னையும் பசியாக்கினான் அல்லாஹ். எப்படி பசி? நிற்க முடியாத இடத்தில் பசியாக்கினான். இப்படி ஏழை, இப்படி பசி. ஆயிலன் வாகுனா, பெண்ணும் பெரிய பணக்காரராக ஆக்கினோம். அவன் ஒரு சுன்னத்து. எல்லாருக்கும் சொல்றேன், கீழே விழுந்துட்டோம் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க, மேல உட்கார வைப்பான். கடனாளியா போயிட்டோம், இனி அவ்வளவுதான், நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் என்ன? குடுக்கும் இடத்தில் வாழ வைப்பான். லா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யஅஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். உங்களை தவிர யாருக்கும் அந்த நிலை இல்லை, நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை கேட்பதிலே நிராசை எதற்கு? அவனுக்கு பிடிக்காத ஒன்று நிராசையாகிறது. அவனுக்கு பிடிக்காத ஒன்று நிராசையாகிறது. இதை நான் எல்லோருக்குமாக, உங்களுக்கும் எனக்கும், உலமாக்கள், மகான்கள், சூஃபிகள் எல்லாத்தையும் போய் நம்ம படித்த பாடம் எல்லார்ட்டையும் இருந்து நீங்களும் படிக்கணும். வாழ்க்கையில் எப்பவுமே அல்லாஹ் மேலே மட்டும் நிராசை, நம்பிக்கை இழக்கக்கூடாது. நிறைவாக சொல்வேன், கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்தவங்க சொன்னாங்க, மூசா கலீமுல்லா, எனக்கு பிள்ளை இல்லை, துஆ செய்யுங்க. நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான். சரிம்மா துஆ செய்கிறேன். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னா, மூசா என்னை கத்தப்துல்லஹா கிமா, அந்த அம்மாவுக்கு குழந்தை பெற சக்தி இல்லாத மலடி என்று எழுதிவிட்டேன். மலட்டு தன்மை நான் எழுதி வச்சிருக்கேன். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். சில பேருக்கு குழந்தையை கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு எடுத்து சோதிப்பான், சில பேருக்கு கொடுக்காம சோதிப்பான், சில பேருக்கு ஆணை கொடுத்து சில பேருக்கு பெண்ணை கொடுப்பான். எல்லாமே என் சோதனை. ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும், வாழ்க்கையும் மரணமும் சோதனைக்கு இங்கே அல்லாஹ். அதெல்லாம் பெரிய பெரிய விளக்கம். இங்கே குழந்தையை கொடுக்கல அல்லாஹ், நீங்க கேட்டா தருவான்னாங்க. அவங்க அல்லாட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா அவங்க மலடி ஆகுவாங்க, அவங்கள்ட்ட குழந்தை பெற தன்மை இல்லை, அது மருத்துவத்தாலெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சுட்டேன். உடனே மூசா நபி அந்த அம்மாவை கூப்பிட்டு, இல்லைம்மா உனக்கு குழந்தை நசீப் இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான். போயிட்டாங்க. மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து வந்தாங்க, துஆ செய்யுங்க. என் அன்னைக்கே சொன்னேனம்மா, இல்லை ஒருக்கு கேளுங்களே. ரெண்டாவது கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய பதில் அப்படியே வந்துச்சு. சொல்லிட்டாங்க. அந்த அம்மா போயிட்டு 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன், அதத்து பேசி நிறைவாக்கணும். அந்த அம்மா போயிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் கடந்துச்சு. அப்புறம் நாள் கிடக்க அந்த அம்மா வரவே இல்லை. 2 வருஷம் கழித்து அந்த அம்மா வருது, கையில் குழந்தையோடு வருகிறது. 2 வருஷம் கழித்து கலீமுல்லா மூசாவின் தர்பாருக்கு அந்த அம்மா கையில் குழந்தையோடு. அம்மா கேட்டாங்க, நபி என்ன குழந்தைம்மா? யாரு குழந்தை? என் புள்ள எனக்கு பிறந்துச்சு. உனக்கா? 2 தடவை அல்லாட்ட கேட்டேன், உனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு அல்லாஹ் சொன்னானே. அப்போ அந்த அம்மா நம்மளை என்ன நினைக்கும்? அல்லாட்ட மீண்டும் கேட்டாங்க, யா அல்லாஹ் எப்படி? ஒன்றும் இல்லை மூசா, மலடின்னு தான் எழுதி வச்சுருந்தேன். நீங்கள் 2வது இல்லைன்னு சொன்ன போது அந்த அம்மா வந்து அழுதாங்க, கெஞ்சினாங்க. ஃபஸ்தஜபுது இஸ்திஹ்யாஅம் மின் புகாய்யா. இந்த வார்த்தையை நான் ரொம்ப கவர்ந்தேன். அந்த அம்மா அழுது என்னிடத்துல கெஞ்சின போது அந்த அழுகையில் நான் வெட்கப்பட்டு துஆவை கபூல் செய்துட்டேன். கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். என் விதியில் எழுதியிருக்கேன் கொடுக்கலன்னு. விதி எப்போ எழுதப்படுது? தாயின் கருவறையில் இருக்கிற போது அன்னலார் சொல்வார்கள், அஜலுகு அமலுகு அசருகு ரிசுகுகு. உன் இரணம் எழுதப்படும், மரணம் எழுதப்படும், உன் இரணம் எழுதப்படும், மரணம் எழுதப்படும். மாத்திரமல்ல, என்ன செய்வாய் என்று எழுதப்படும். நீ நல்லவனாக கெட்டவனாக மரணிப்பதும் எழுதப்படும். நல்லவனா கெட்டவனா, இது தாய் கருவறையிலே எழுதப்படுது. அல்லாஹ் சொல்றான், அந்த அம்மா அழுதாங்க. இஸ்திஹ்யான் ஒபி ரிவாயத்தன், அல்லாஹ் சொன்னார் ஹயா அன் மின் புகாயா. அவங்க அழுகையை பார்த்து நானே வெட்கப்பட்டு கொடுத்துட்டேன். எப்படி ரப்பு? விதியை புரட்டி மாற்றி கொடுக்கிற ரப்பு இல்லையா? இல்லை, அந்த அம்மாவுக்கு இல்லை. 2 தடவை கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது அவங்க மலடிமா அப்படின்னு சொன்ன அல்லாஹ், அந்த அம்மா அழுதாங்க, என்னால் தாங்க முடியல. அதனால மலட்டுத்தன்மையை கூட தூக்கி வீசிட்டு மருத்துவ சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ் கொடுக்கிற சக்தி. நம்புங்கள், கேளுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். அவன்கிட்ட மட்டும் நிராசையாகிடாதீங்க, கோவப்படாதீங்க. கேட்டுட்டேனே கிடைக்கலையே, அது உன் பலகீனம்.
கேட்டுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னல்லாஹ யன்சுரு ஹாதிஹில் உம்மா பிலைஃபிஹா, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு உதவி செய்வான், உம்மத்தின் பலகீனமானவர்களை கொண்டு உதவி செய்வான். அதனால தான் நான் சொன்னேன், உங்கள் பலகீனமும் பாக்கியம். எங்கள் உம்மா வயசானவங்க இருக்காங்களா, அல்லாஹ் சொல்லுவான் உங்கள் வீட்டில் ரிசுக்கை கொட்டுவான். யாரும் அவனு உழைக்கலையே, உங்கள் உம்மா இருக்கிறாங்கல்ல வயசானவங்க, அவங்களுடைய பரக்கத்தினால உனக்கு கொடுத்தங்கிறான். நம்ம வீட்டின் வாசல்களின் கதவுகள் திறக்கப்படுவதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற பலகீனமானவர்களையும் அல்லாஹ் காரணமாக்குவான். நம்பிக்கை இழக்காத ஒரு வாழ்க்கையும் தேவை. எனவே அழகான செயல்களோடு, அழகான சொற்களோடு, அழகான எண்ணங்களோடு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் துவக்குவோம், செயல்படுவோம். அதில் பசியார இடம் கொடுக்காதீர்கள் உங்கள் நப்சுக்கு. நப்சு பசியாறினால் நீங்கள் எதற்க வேண்டிய இடத்தை, அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் தடுக்கும் மாபெரிய சக்தி உங்கள் நப்சுக்கு இருக்கிறது. அது பசியாறி விடக்கூடாது. அதில்தான் சூஃபிகளும் ஷேகுமார்களும் நப்சை அடக்குகிற பாடத்தை அதிகமாக முரீதுகளுக்கு சொல்லி தருவது. அந்த பாடத்தையும் நீங்கள் பெற வேண்டும். வாழ்க்கையில் அப்பப்போ நம்ம ஷேகுக்கு பின்னால் பையத்தானாலும் முரீதானாலும் உலமாக்களாக மாறினாலும் நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தொடர்பில் போனாலும் அவன் சோதிக்கிறது அவன் சுன்னத்து. உயர்த்துவான், தாழ்த்துவான், கொடுப்பான், எடுப்பான். என்ன நான் தொழுதனை என்னை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கொடுக்கிற கஷ்டத்துக்கு பின்னால் நாளைக்கு கொடுக்கிற செழிப்பு இருக்கு பாருங்க, நீ கற்பனை பண்ண முடியாத செழிப்பாக இருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அழகான நம்பிக்கையோடு நமது வாழ்க்கை பயணத்தை ரொம்பவே அழகுபடுத்தி வைப்பானாக, உயர்த்தி வைப்பானாக. இந்த வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும், தௌஃபீக் செய்வானாக. அவன் கொடுத்த எல்லா நிலைகளிலும் அவன் யாரை எப்படி வைத்து அழகு பார்க்க விரும்புவானோ நம்மையும் அப்படி வாழ வைத்து அழகு பார்ப்பானாக. நான் நடக்கிறத பார்த்து அவன் சந்தோஷம் அடையணும், நாம் பேசுறத பார்த்து அவன் சந்தோஷம் அடையணும், நாம் படுத்தா அல்லாஹ் சந்தோஷப்படணும். சில பேரை தஹஜ்ஜத்தை தொலை விடாம தூங்க வச்சிருவான் அல்லாஹ், சில பேரை தொலை வைப்பான். காலையில் எஞ்சி மலக்குகள் கேட்பாங்க, என்ன ரப்பே சூஃபிங்கிற தூங்கிட்டாரே, உனக்கு தெரியாதா, அவரை தூங்க வச்சு நான் அழகு பார்த்தேன் என்பான். என் உறக்கத்தை கொண்டும் அழகு பார்க்கிற ரப்பு. எனவே அவனோடு ஒரு அழகான நடையை நான் துவக்க நடக்க அருள்வாளிப்பானாக. வாழ்க்கை துறையில் வெற்றி பெறச் செய்வானாக. எங்களுடைய உஸ்மானிகளை பொருந்திக் கொள்வானாக. அழகான இலக்கை நோக்கி எங்கள் பிள்ளைகள் பயணிக்க செய்வானாக. தூய இதயத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்குவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுகில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய கரம் பற்றிய மனைவியர்கள் ஒடுங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், நம்பிக்கை படுதுபட்டு விடாமல், வாழ்க்கையில் உடைந்து விடாமல், எப்போதும் நமது மனைவியர்களையும் அல்லாஹ் செழுமையோடும் ஆரோக்கியத்தோடும் மிகச்சிறந்த நம்பிக்கையோடும் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. யாருடைய அதிகாரத்தால் அடக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. முடக்கமாகி விடாமல் பாதுகாப்பானாக. சிறை வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆ, எங்களுடைய மாநில தலைவர் சங்கைமிக்க அல்லாமா காஜா மொய்னுதீன் ஹதரத் அல்லாஹ் அவங்க ஹயாத்திலும் சுகத்திலும் பரக்கத் செய்வானாக. இன்னும் பல காலங்கள் அவர்களின் தூய சேவைகள் நடக்க அருள்பாலிப்பானாக. இங்கே மாவட்ட ஜமாத் உலமா தலைவர் அவர்களுக்கும், எங்களுடைய உஸ்மானி பேரவைகளின் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை பொறுப்பாளர்கள், குறிப்பாக சென்னை பட்டணத்தில் இருந்து
இவ்வளவு பெரிய சேவையை ரொம்ப அமைதியோடும் அடக்கத்தோடும் செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எல்லா நற்பாக்கியங்களையும் இருவுலகத்திலும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொகுத்து வழங்குகிற காஜா ஹுசேன் ஹதரத் அவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைரையும் வழங்குவானாக. அடக்கம், பணிவு, இது எல்லாம் அல்லாஹ் மொத்தமாக கொடுத்ததால் அவர் இப்போதும் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒரு பேச்சாளர் வரும்போது அவருடைய பற்றி அழகான விளக்கம், முடித்த போது அவர் பேச்சை பற்றி விளக்கம். இப்படிலாம் நான் இதுவரைக்கும் ஒரு தொகுப்பு கேட்டதில்லை. இல்லை குறைக்கு இல்லை, நிறைவாக சொல்கிறேன். வரும்போது அவரை பற்றி வர்ணனை, முடித்த போது அவர் பேச்சை பற்றி வர்ணனை. ஒரு ஆற்றல் இல்லாமல் வெளியாகாது இல்லை. ஆற்றல் மிக்கவருக்கு இன்னும் பலப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.